2029 மக்களவை தேர்தலுக்கு பிறகு ஒரு 10 லட்சம் மக்கள் 12 லட்சம் மக்களை திரட்டக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாநாட்டை திருச்சி அல்லது மதுரையில் போடுவார். அந்த விக்கிரவாண்டி மாநாடு விஜய் போட்டார் பார்த்தீங்களா, ரியல் பொலிட்டிக்ஸ்குள்ளே வரும்போது அதில் தடாலடியாக பேசுவார். அப்போ ஒரு இந்த ஆக்சுவல் அண்ணாமலை வருவார். அண்ணாமலை வீட்டில் விட்டு வந்தது மதத்தை விட்டுருன்னு சொல்லும்போது அண்ணாமலை பின்னாடி கிறிஸ்தவ முஸ்லீம்களோட அபிமானம் போகுது. நோக்கம் அண்ணாமலை 31 ஒரு மாற்று சக்தியாக பெருசாக வந்துருவாரோங்கிறத தான் திருமாவளவன் பேசுகிறார். 29 வரை அண்ணாமலை பல கூட்டங்கள், பல பயணங்கள், பல கல்லூரி விழாக்கள் அது இது பண்ணி தமிழ் மண்ணில் ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு தலைவராக, இளம் தலைவராக தன்னை முன்னிறுத்துவார். திருமாவளவனுக்கு அண்ணாமலைக்கு ஸ்ட்ராட்டஜியை முழுமையாக புரிஞ்சிக்கல. 31 அண்ணாமலையோட என்ட்ரிய மையமா வச்சு மற்ற கட்சிகள் வியூகம் அமைக்க வேண்டிய ஒரு நெருக்கடியும் அவர் கொடுத்துட்டாரு. விஜய் மையமா வச்சு யாரும் வியூகம் அமைக்கல. விஜய் 35 வந்த பிறகு அண்ணாமலை மீண்டும் 31 மாற்றணி வரும்போது அண்ணாமலை மையமா வச்சும் வியூகம் அமைச்சுதான் ஆகணும். திமுக அதிமுக மக்களவை தேர்தலில் இணைஞ்சுதான் ஆகணுங்க. தமிழ்நாடு முழுக்க அவர் இறங்கி பண்ணுவார். இந்த 3 வருஷத்துல வட தமிழ பறையர் சமூக மக்கள் மத்தியிலையும் பண்ணுவார், சந்தேகம் இல்லை. மரியாதைக்குரிய ஒரு தலைவர். எனக்கு காமராஜோட அரசியல் இதில் மிகப்பெரிய நிகழ்வு 1969 ஜனாதிபதி தேர்தலில் அவருடைய வேட்பாளர் சஞ்சீவ் ரெட்டியோட தோல்வி. எல்லாரும் வெற்றியை பற்றி சொல்லுவாங்க, நான் அந்த தோல்வியை சொல்றேன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கமல். இன்று நம்முடன் நிகழ்கால அரசியல் பேச இருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகரும் திறனாய்வாளருமான ரவீந்திர துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு கர்மவீர காமராஜோட 123வது பிறந்த நாள் சார். தேசிய கல்வி வளர்ச்சி நாளாகவும் அனுசரிக்கப்படுகிறது. ஒரு காமராஜ் தொண்டனா நீங்கள் அவரை பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். காமராஜ் மரியாதைக்குரிய ஒரு தலைவர். எனக்கு காமராஜோட அரசியல் இதில் மிகப்பெரிய நிகழ்வு 1969 ஜனாதிபதி தேர்தலில் அவருடைய வேட்பாளர் சஞ்சீவ் ரெட்டியோட தோல்வி. எல்லாரும் வெற்றியை பற்றி சொல்லுவாங்க, நான் அந்த தோல்வியை சொல்கிறேன். காங்கிரஸ் கட்சிக்குள்ளே 67க்கு பிறகு இந்திரா காந்தி பிரதமரா மொரார்ஜி பிரதமராங்கிற ஒரு கேள்வி இருந்தது. காமராஜருக்கு ஆதரவு தேவைன்னு சொல்லும்போது அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் தமிழ்நாட்டுக்குள்ளே கட்சி தோற்றிருந்தும் டெல்லி போகும்போது இந்திரா காந்தி அம்மையார் விமான நிலையத்திலே காமராஜரை வரவேற்றாங்க. காமராஜ் அந்த இடத்துக்குள்ளே மீண்டும் இந்திரா காந்தி கன்டினியூ பண்ணுறதா அல்லது மொரார்ஜியான்னு சொல்ல வரும்போது இந்திரா காந்தி கன்டினியூ பண்ணதுக்கே விரும்பினார். மொரார்ஜி போட்டின்னு வந்தார். போட்டியில் காமராஜ் தன்னுடைய ஆதரவை இந்திரா காந்தி கொடுக்க இந்திரா காந்தி அதில் வெற்றியும் பெற்றாங்க. ஸோ அந்த கட்டத்துக்கு பிறகு இந்திரா காந்திக்கும் காமராஜருக்கும் ஒரு மோதல் போக்கு வர ஆரம்பிச்சிட்டு, மீண்டும் 68 காமராஜ் 3வது முறை தலைவராகிறத இந்திரா காந்தி விரும்பலை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நிஜலிங்கப்பா தலைவரானார். நிஜலிங்கப்பா காமராஜ் கேண்டிடேட் தான், காமராஜ் நண்பர் தான். நிஜலிங்கப்பா காங்கிரஸ் ஜெயித்து நிஜலிங்கப்பா தோற்று போயிட்டார் கர்நாடகாவில். காமராஜ் நேருகிட்ட சொல்லி 6 மாதம் கழித்து ஒரு எம்எல்ஏ ஆகி தோற்று போன நிஜலிங்கப்பாவை சிஎம் ஆகுதுக்கு தன்னோட நண்பருங்க முறையில் காமராஜ் நெஹ்ருவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உதவினார். காமராஜ் வந்ததும் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் மை கேண்டிடேட், நிஜலிங்கப்பா மை கேண்டிடேட்னு இந்திரா காந்தி அம்மையார் சொன்னாங்க. காமராஜ் அவர் கேண்டிடேட்டுன்னு பதில் சொன்னார். காங்கிரஸ் பார்லிமெண்ட் போர்டில் யார் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வரணுங்கிற ஒரு போட்டி இருந்தது. அதில் காமராஜ் தன்னுடைய நண்பர் சஞ்சீவ் ரெட்டியை பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பார்லிமெண்ட் போர்டில் நிறுத்தினார். இந்திரா காந்தி அம்மையார் ஜெகஜீவன் ராம அட்டவணை பிரிவு சமூக தலைவர், அவரை நிறுத்தினார். பார்லிமெண்ட் போர்டில் வாக்கெடுப்பு நடந்தது. வாக்கெடுப்பில் ஜெகஜீவன் ராம் தோற்று போகிறாரு. தோற்று போனதும் காமராஜ் கேண்டிடேட்டான சஞ்சீவ் ரெட்டிக்கு கட்சிக்குள்ளே காமராஜ், நிஜலிங்கப்பா, அதுல்யா கவுஸு, ஒய்பி சவான், சஞ்சீவ் ரெட்டி, தென் இப்படி களத்தில் கேரளாவில் கருணாகரன், அன்னை காமராஜ் ஆதரவாளர் கருணாகரன், இப்படி எக்கச்சக்க ஆதரவு வளையம் காமராஜுக்கு தான். இந்தியா ஃபுல்லாக கட்சிக்குள்ளே இருந்தனால தான் காமராஜர் இருக்க வேட்பாளர் சஞ்சீவ் ரெட்டி பார்லிமெண்ட் போர்டில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது இந்திரா காந்தி அம்மையார் கட்சி சஞ்சீவ் ரெட்டியை தேர்ந்தெடுத்தனால சஞ்சீவ் ரெட்டியை ப்ரப்போஸ் பண்ணாங்க. ப்ரப்போஸ் பண்ணதும் சஞ்சீவ் ரெட்டி உறுதியாக வெற்றி பெறுவாருங்க சூழ்நிலையில் இந்திரா காந்தி, காமராஜுக்கு எதிரானவங்கலாம் இந்திரா காந்தி கிட்ட போய் சஞ்சீவ் ரெட்டி பிரசிடெண்ட் ஆனால் உங்களுக்கு தொல்லை கொடுத்து உங்களை எப்படியும் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்லேருந்து தூக்கிடுவாங்க,
சஞ்சீவ் ரெட்டி பிரசிடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் பிரைம் மினிஸ்டராட்டு செயல்பட முடியாது. அதுக்குள்ளே இந்திரா காந்தி என்ன சொன்னாங்கன்னா, தனக்கு வேண்டியவங்க பிரசிடெண்ட்டாக இருந்தால் தான் பிரைம் மினிஸ்டரும் பிரசிடெண்ட்டும் ஒன்றா இருந்தால் தான் சுமுத்தாக போகும்னு சொல்லும்போது காமராஜ் சொன்னாங்க, ஏன்னா இந்த அம்மா தான் தொடர்ந்து பிரைம் மினிஸ்டருக்கு அப்புறம் நினச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு வர கேட்டதும் அது இந்திரா காந்தி அம்மாருக்கு அது தெரியவும் அவங்க வந்து நம்ம சஞ்சீவ் ரெட்டி வெற்றி பெற்றால் நீங்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறது சிக்கலாகும்னா காமராஜுக்கு எதிரானவங்க வந்து அவர்கிட்ட போய் சொல்லவும் பிவி கிரியை நிறுத்தி இந்திரா காந்தி அம்மையார் மனச்சாட்சிப்படி ஓட்டு போட சொல்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி யார் பிரைம் மினிஸ்டருங்கிறதுல யார் பிரசிடெண்ட்டுங்கிறதுல பிளவுபடுது. சஞ்சீவ் ரெட்டியா காங்கிரஸில் போட்டி வேட்பாளர் விவி கிரியான்னு. அப்போ இந்தியா ஃபுல்லாக அதில் பெரிய அளவுக்கு காங்கிரஸ் வாக்காளர்கள்லே பெரிய இது வருது. யார் ஜெயிப்பா, அபிஷியல் காங்கிரஸ் கேண்டிடேட் ஜெயிப்பாரா அல்லது இந்திரா காந்தி விட்ட கிரி ஜெயிப்பாங்களான்னு பெரிய இது இருக்குது. அப்போ இந்திரா காந்தி வந்து அப்போ காமராஜ் வந்து கங்கை கொண்டான் கடாரம் என்றான் அப்படிலாம் சொல்கிறீங்களே, நான் ஒரு நம்ம ரெட்டியை விட்டுருக்கேன், இந்திரா காந்தி ஒரு கிரியை விட்டுருக்காப்புல, இது கேட்டு சொல்லுங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்கன்னு கலைஞர்கிட்ட ஓட்டை வாங்கிறதுக்காக பெரியார்கிட்ட வந்து கேட்டார். பெரியார் சொல்லி கலைஞர் கேட்பார், அவர் லாபத்துக்கு தான் நினைப்பார். பெரியாராவது ஒன்றாவது. இந்திரா காந்தி நேரே வந்து ஷார்ட்டட் பிளேட்டில் வந்து கலைஞர் வீட்டுக்கு வந்து கலைஞர் கையை பிடிச்சி காலில் விழாத குறையா நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், நான் கலைஞருக்கு வந்து எம்பியும் அதிகம் இருந்து எம்எல்ஏயும் அதிகம் இருந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா நான் தோற்று போயிட்டேன்னா அரசியல் வாழ்வே அஸ்தமிச்சு போகும். அதைத்தான் இன்றைக்கி மோடி சொல்கிறாரு, நீங்கள் காலில் விழுந்து கருணாநிதிக்கு முதல்ல குத்துனீங்கிறதெல்லாம் திமுக முதல்ல குத்துனதான் சொல்கிறாரு. காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது கலைஞர் வந்து இந்திரா காந்தி வேட்பாளர் கிரிக்கு சப்போர்ட் பண்ணார். அப்போது ஒய்பி சவான் அங்கே வந்து மகாராஷ்டிரா அங்கே சொல்லும்போது சப்போர்ட் பண்ணோன்னா மகாராஷ்டிராவில் அதிக ஓட்டு ஒய்பி சவான்கிட்ட இருக்கார், பெரிய லீடர். அவர்கிட்ட நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லும்போது அவர் சொன்னார், மொரார்ஜி காமராஜன் சொன்னார், ஒன்றை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிடுறேன் எடுத்தால அப்படின்னு சொல்லி சப்போர்ட் கேட்டார். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் சொல்லுவீங்க, அப்புறம் மொரார்ஜி கண்டஸ்ட் பண்ண மாட்டேன்னு மொரார்ஜி எழுதி கொடுக்க சொல்லுங்கள், நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டாப்புல. மொரார்ஜி கண்டஸ்ட் பண்ண மாட்டேன்னு காமராஜ் சொல்லி எழுதி கொடுப்பாரா? இல்லை. இதற்கிடையில் சரண் சிங் வந்து விவி கிரி யூபியில் கவர்னராக இருக்கும்போது சரண் சிங்க்கு நெருக்கம். ஸோ சரண் சிங்கும் தன்னோட ஓட்டை நண்பருங்க முறையில் விவி கிரி போட்டுட்டாப்புல. ப்ரிஃபரன்ஸ் ஓட்டில் விவி கிரி வெற்றி பெற்றார். காமராஜோட பெரிய தோல்வியே சஞ்சீவ் ரெட்டி தோற்றது தான் இந்திய அரசியலில். காமராஜோட அரசியலை முடித்து வச்ச இடம் வந்து சஞ்சீவ் ரெட்டியோட தோல்வியும் விவி கிரியோட வெற்றியும். நாம் வந்து காமராஜ் மேலே ஒரு பற்றுதல் உள்ளவன். அந்த 69 இதிலேருந்து தான் நான் அந்த காமராஜோட அரசியலே பார்ப்பேன். அப்போ அதில் இந்திரா காந்தி வர்சஸ் காமராஜ் தான். அதில் அந்த காமராஜ் தோற்ற இடத்துல இன்றைக்கி நெஹ்ருவையை தாண்டி நிற்கிறது பாரத பிரதமர் மோடி. அப்புறம் 77 சஞ்சீவ் ரெட்டி வந்து ஜனதா கட்சி சார்பாட்டு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவாட்டும் வந்தாருங்கிறதும் நமக்கு வரலாறு. ஸோ காமராஜோட மிகப்பெரிய ஃபைட்டுங்கிறது 69 பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷன். அதில் காமராஜ் அவ்வளவு இதுகளையும் செய்து அவர் முடிந்தாலும் அவரால் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தோற்றதுனால அந்த ஃபைட்டுக்குள்ளே வந்து தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற அந்த ஃபைட்டே வந்திருக்காது. அந்த தோல்வியின் விளைவு அந்த ஃபைட்டில் காமராஜ் தோற்றார். ஒரு பெரிய அளவில் காமராஜோட ஒரு ஓபிசி லீடரோட அகில இந்திய அதிகாரம் அன்னைக்கு சஞ்சீவ் ரெட்டி தோல்வியிலே வந்து முடித்து வைக்கப்பட்டது. தமிழ்நாடோட ஒரு கன்ஃபைன் பண்ணிக்கிட்டார். அந்த இடத்துக்குள்ளே இன்றைக்கி மோடி வெற்றி பெற்று இந்திரா காந்தி குடும்பத்தை உண்டு இல்லைன்னு பண்ணி தர மட்டமாக்கி மோடி அடித்து விரட்டுறாரு. இது இன்னும் இந்திரா காந்தி குடும்பத்தோட இதை மோடி சுத்தமாக காலி பண்ணிடுவார். சார், விசிகே தலைவர் எம்பி தொல் திருமாவளவன் வந்து ரீசெண்டாக நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு வராரு சார். இன்றைக்கி வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, திராவிட கட்சிகளையும் சித்தார்த் இந்தியா பிஜேபி அழிக்க ரொம்ப தீவிரம் முயற்சித்து வருது, அதனால தான் இப்போ அண்ணாமலை இறக்கி விட்டுருக்காங்க. அவர் வந்து மேற்கு மண்டல மாவட்டங்களில் தான் அவர் அதிகமாக வந்து இது நடத்துகிறாரு, மீட்டிங்கு கட்சி பொதுக்கூட்டத்தில் நடத்துகிறாரு, மாநாட்டில் நடத்துகிறாரு. அதிமுகவை மெல்ல மெல்ல அண்ணாமலை கவர பார்க்குறாருன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு சார். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திருமாவளவனுக்கு வந்து அண்ணாமலைக்கு ஸ்ட்ராட்டஜியாக முழுமையாக புரிஞ்சிக்கலன்னு நான் நினைக்கிறேன். அண்ணாமலைக்கு ஸ்ட்ராட்டஜியில் இது ஒரு துளி வெள்ளம் தான். அவர் வெள்ளத்தை தான் போட்டிருக்கிறாரு, ஒரு துளியை தான் போட்டிருக்கிறாரு. திருச்செந்தூர்னாரு, இப்போ இது பண்ணிட்டாரு. 29 வரை அண்ணாமலை பல கூட்டங்கள், பல பயணங்கள், பல கல்லூரி விழாக்கள், அது இது பண்ணி தமிழ் மண்ணில் ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு தலைவராக, இளம் தலைவராக தன்னை முன்னிறுத்துவார். முதல்வர் திரைக்கலைஞர்னால விஜய்க்கு வயசு தெரியல, டான்ஸர் பெரிய அந்த இது. அவர் 10 வயது இளையவர். ஃபிட்னஸ் சம்பந்தமாக இந்திய அளவிலே அவர் தேஜஸ்வி சூர்யாலாம் பெரிய இதை பெற்றவங்க. மோடியை அதை பாராட்டி
ட்விட்டர்லாம் போட்டிருக்கிறார். ஸோ அவர் கல்லூரி விழாக்கள், கலாச்சார நிகழ்வுகள், ஜல்லிக்கட்டு போட்டிகள், இப்படி ஒவ்வொரு இது தொட்டிய நாயக்கர் சமூகம் தொடர்பான சிறப்பு நிகழ்வுகள், அது அவங்க அழைக்கிறாங்க. தொட்டிய நாயக்கர்லாம் அது அவர்கிட்ட இதாக இருக்காங்க, எம்பிசியில் இருக்காங்க, நம்மளோட தொடர்பு உள்ள சமூகம் தானே. இப்படி இந்த இதுக்குள்ளே தமிழ்நாடு முழுக்க அவர் இறங்கி பண்ணுவார். இந்த 3 வருஷத்தில் வட தமிழ பறையர் சமூக மக்கள் மத்தியிலையும் பண்ணுவார், சந்தேகம் இல்லை. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு 2029 மக்களவை தேர்தலுக்கு பிறகு ஒரு 10 லட்சம் மக்கள் 12 லட்சம் மக்களை திரட்டக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாநாட்டை திருச்சி அல்லது மதுரையில் போடுவார். மிகப்பெரிய மாநாடாக இருக்கும். சென்னையில் கூட போட்டுடலாம். அது ஒரு மிகப்பெரிய மாநாடு போட்டு, அந்த விக்கிரவாண்டி மாநாடு விஜய் போட்டார் பார்த்தீங்களா, ரியல் பொலிட்டிக்ஸ்குள்ளே வரும்போது, அதில் தட்டாலடியாக பேசுவார். தட்டாலடியாக பேசுவார். அப்போ ஒரு இந்த ஆக்சுவல் அண்ணாமலை வருவார். ஸோ இப்போ திருமாவளவன் பாஜக பிடிஎம்னு குற்றம் சாட்டுறது அவருக்கு உரிமை. யானையை பார்த்த பார்வையற்றவர் போல் திருமாவளவன் ஒரு பார்வையில் பார்க்குறாரு. அதை ஜோதிமணி மற்றவங்கள்லாம் பாஜக காரங்கள்லாம் மற்ற பார்வையில் பார்க்குறாங்க. இப்போ நானே கூட சொன்னேன், அவர் வீட்டில் வீட்டை விட்டு வெளியே வந்தால் மதத்தை விட்டுட்டு வந்துடுவேன்னு அவர் சொன்னார். நான் அண்ணாமலையோட வெல்விசர், பெருந்தலைவர் காமராஜரை ஆதரித்த ஒரு தேசிய குடும்பத்தை சேர்ந்தவர், இந்தியங்கிறதுல பெருமைப்படுவேன்னு சொல்லக்கூடியதை நான் பாராட்டுறேன். அதே மாதிரி அவர் சனாதன தர்மத்துக்கு எதிராக விஜயோ உதயநிதி ஸ்டாலினோ தேர்தல் நேரத்தில் பேச முடியுமான்னு சேலஞ்ச் பண்ணதை நான் பாராட்டுறேன். அதே மாதிரி அவர் மோடிக்கு எதிராக வரமாட்டேன்னு 29 மக்களவையில் ஒதுக்கி கொண்டதை, அவருக்கும் வந்தால் மோடிக்கு எதிராக வந்தால் சிக்கலாகும், அதை அவரோட புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுறேன். அதே வேளையில் அவர் வீட்டை விட்டு வந்தால் மதம் கிடையாதுன்னு சொல்லும்போது என்னோட பார்வையில் நான் அதை ஏற்றுக்கலை. ஏன்னா நான் ரவீந்திரன் துரைசாமி ஒரு இந்து, உங்கள் முன்னாடி இந்து தான், எங்கேயும் இந்து தான், எந்த இடத்துலையும் இந்து தான். அந்த இடத்துக்குள்ளே நான் சொல்லுவேனே, ஐயா தாளிங்க நாடார் இறந்தபோது கருப்பு பேஜ் குத்தியிருந்தாங்க. அப்போ அந்த இடத்துக்குள்ளே கிறிஸ்தவ மீனவர்கள், பரதவ மீனவர்கள் இருக்கக்கூடிய அந்த தெரு வருது. அப்போ என் கூட ஒரு பெரிய தொழிலதிபர், பேரை சொல்ல விரும்பலை, அவர் ரவி இங்கே வர்றாங்க, பரதவர் இருக்கக்கூடிய ஒரு அவங்க இது வந்துடும், நீ கருப்பு பேஜை எடுத்துன்னு சொன்னாங்க. நான் இந்து ஐயா இருந்திருக்காரு, கருப்பு விட்டுருக்கேன், இதுக்கெல்லாம் பயந்து நம்ம இந்த கருப்பு பேஜை எடுப்போமான்னு நான் இறங்கிய கருப்பு பேஜோட தான் நம்ம போனோம். அப்போ எல்லா இடமும் நம்ம இந்து தான், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ அண்ணாமலை வீட்டில் விட்டு வந்தது மதத்தை விட்டுருவோன்னு சொல்லும்போது அண்ணாமலை பின்னாடி கிறிஸ்தவ முஸ்லீம்களோட அபிமானம் போகுது. அது திருமாவளவனுக்கு இப்படி கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் போகிறாங்களே, அந்த மும்மொழி திட்டத்தில் பாஜகவை எதிர்க்கிறாரே, நீட்டில் பாஜகவை எதிர்க்கிறாரே, இதனால பாஜக எதிர்ப்பாளர்கள் அண்ணாமலை பின்னாடி போகிறாங்களே, இப்போ கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள்லாம் இயக்கத்தில் எக்கச்சக்க பேர் சேர்றாங்க. இந்த ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே அதெல்லாம் அவர் சேரும்போது பெருசாக வளர்ந்துருவாரோன்னு விஜயே இப்படி தானே சொன்னார். பிஜேபிக்கு பிடிஎம் தானே விஜய் சொன்னார், ஆர்எஸ்எஸ் பிள்ளைன்னு சொன்னார். அப்போ பொன்னார் ஆர்எஸ்எஸ்க்கு பேரப்பிள்ளையா திரும்ப விஜய் ஆதரிக்கும் போது கேட்டாரா இல்லையா, பொன்னாரண்ணன் கேட்டாரா இல்லையா? ஸோ இப்போ இவங்க இந்த நோக்கம் அண்ணாமலை 31 ஒரு மாற்று சக்தியாக பெருசாக வந்துடுவாரோங்கிறத தான் திருமாவளவன் பேசுகிறார். பாஜகவில் உள்ளவங்க டெல்லி தலைமை நமக்கு எதிராக வரமாட்டாருங்கிறத நானே சொன்னேன், வரமாட்டார், வந்தால் அவருக்கும் சிக்கல் இருக்குங்கிறத. ஸோ அந்த இடத்துக்குள்ளே டெல்லி தலைமை அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கொடுத்தே பார்த்தாரு. ஸோ மக்கள் முடிவு பண்ணிட்டு, விஜயந்தான் திருமாவளவன் சொன்னார், மக்கள் வேறு மாதிரிலாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ 31 அண்ணாமலையோட என்ட்ரியை மையமாக வச்சு மற்ற கட்சிகள் வியூகம் அமைக்க வேண்டிய ஒரு நெருக்கடியும் அவர் கொடுத்துட்டாரு. விஜய் மையமாக வச்சு யாரும் வியூகம் அமைக்கல. விஜய் 35 வந்த பிறகு அண்ணாமலை மீண்டும் 31 மாற்றணி வரும்போது அண்ணாமலை மையமாக வச்சும் வியூகம் அமைச்சு தான் ஆகணும். திமுக அதிமுக மக்களவை தேர்தலில் இணைஞ்சு தான் ஆகணுங்கிறது என்னோட பார்வை. விஜய் எதிர்கொள்வதற்கு இணைஞ்சு ஆகணும், நாளைக்கு வரக்கூடிய அண்ணாமலை எதிர்கொள்வதற்கு இணைஞ்சு ஆகணும். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.